இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸோட தான் வந்திருக்கேன். எந்த கம்பெனினா சுஸ்லான். ஸோ எல்லாரோட ஃபேவரட்டான கம்பெனி இது. ஏன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் நெக்ஸ்ட் நம்ம போகும்போது. சரி, நம்ம சேனலில் பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனியோட டீட்டெயில்ஸு, அப்புறம் அதோட ஃபண்டமெண்டல்னா வரவு செலவு, அப்புறம் டெக்னிக்கல் அனலைஸ், ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்கு, இந்த இடத்துல எப்படி அது நடந்துட்டு இருக்கு, வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். ப்ளஸ் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்டையர் திங்கும் ஒரே வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரியா? சரி, ஓகே. ஸோ சுஸ்லான் அப்படின்ற இந்த கம்பெனி 1988 இருக்குது. ஸோ 1988னா உங்கள் பிஸ்னஸ் பார்த்துக்கோங்க, மோர் தென் 3-4 டெக்கெட்ஸ் மேலேயே இருக்காங்க. சரிங்களா? ஸோ மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எதுனா எலக்ட்ரிசிட்டி சப்ளை. ஓகே, ஸோ எது மூலியமாக எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்மில். ஓகே, ஸோ விண்மில் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை இண்டஸ்ட்ரிக்கும் ஆஸ் வெல் அஸ் வீட்டுங்களுக்கும் நம்மளால் தர முடியும். சரிங்களா? ஸோ அதை தான் இந்த கம்பெனி மெயினாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட் ரெனியூவபிளில் ரொம்பவே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ரெனியூவபிள் அப்படின்னா கார்பன் இல்லாத ஒன்று. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு மேஜராக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தெர்மல் வச்சு தான் நிறைய போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் கார்பன் கண்டென்ட் இருக்கிறதால என்ன பண்ணியிருக்காங்க, ரெனியூவபிளில் இப்போது எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஸ்டாக்ஸ் வேல்யூலாம் பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ரிப்பீட்டடாக நம்ம சேனல்லையும் அதை பற்றி போட்டுட்ருக்கோம். சரிங்களா? யா, ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசி இது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து இவங்களுக்கு எவ்வளோ கிலோவாட்டுக்கு மெகாவாட்டுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னா 166, ரொம்பவே அதிகங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் கிடச்சதால இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னாச்சுன்னா 5% மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வாங்கியிருந்தாங்கன்னா நாளைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸாக கிடச்சிருக்கும். ஸோ ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைஸ், ஃபண்டமெண்டல் அனலைஸ். ஏன் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கணுன்னா கம்பெனியோட வரவு செலவு நம்மளுக்கு தெரியணும். ஒரு கம்பெனியோட வரவு நல்லா இருந்தால் மட்டும்தான், லாபம் இருந்தால் மட்டும்தான் அந்த கம்பெனியில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லா குவார்ட்டர்லையும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா கம்பெனியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிசல்ட்டுன்றது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிசல்ட்டில் தான் நம்ம கம்பெனியோட வரவு செலவுன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படித்த காலத்தில் எப்படி இருக்கும், மிட் டேர்மு, ஆஃப் இயர்லி, ஆனுவல் அந்த மாதிரி இருக்கும்ல, ஃபெயிலாக பாஸ் ஆனு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கும் உண்டு. அது தெரிஞ்சவங்க கரெக்டாக ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட ரன்னை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஒரு டெக்னிக்கலோட ஃபண்டமெண்டல் எப்போவுமே முக்கியம். சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கும்போது 4 டேட்டா தான் எடுத்து வச்சிருக்கேன். மோஸ்ட்லி இந்த 4 டேட்டா தான் மேஜராக நான் பார்ப்பேன். அதை தான் நானும் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா 78 ருபீஸ் இருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்மி ப்ரைஸில் தான் இருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் 1.5 லட்சம் கோடி மேலேங்க. சரிங்களா? ஸோ அவங்க சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பல கோடிக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 50% அட்டைன் ஆயிருக்கு இந்த தடவை. இபிஐடி 86%, நெட் ப்ராஃபிட்டு 226, அதுக்கப்புறம் இபிஎஸும் 175. சரிங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் அப்படின்றது எல்லாம் போக அந்த கம்பெனிக்கு வரவு. சரிங்களா? ஸோ போன வாட்டி எவ்வளோ இருந்ததுன்னா 101 தான் இருந்தது, 101 கோடி தான் வச்சுருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 302 கோடி. ஸோ பயங்கரமாக நெட் ப்ராஃபிட்டும் காட்டியிருக்காங்க, ப்ளஸ் ஆர்டரும் வந்திருக்கு. இதுக்கு மேலே ஒரு ஸ்டாக்குக்கு என்னங்க தேவை, எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம பார்த்துருவோம். சப்போஸ் இந்த ஸ்டாக்கை 1 இயர் முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் அங்கேருந்து ஸ்கால் பண்ணுறேன். 1 இயர் முன்னாடி நீங்கள் இந்த ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 296% ஏறி இருக்குங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் நீங்கள் 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் 3 to 4 lakhsன்றது ஈஸியாக கிடச்சிருக்கும். ஷேர் மார்க்கெட் நிறைய பேர் இன்னைய வரைக்குமே அது ஒரு கேம்லிங்கு, அது எல்லாராலையும் போய் அதை பண்ண முடியாது அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையெல்லாம் தயவு செஞ்சு தூக்கி குப்பையில் போடுங்க. ஏன் அப்படின்னா எல்லாமே மனுஷனா பிறந்தா எல்லாருமே எல்லாமே கற்றுக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டை கற்றுட்டு வாங்க. அண்ட் தென் இது ஒரு நல்ல மணி மல்டிபிள் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மாதிரி. ஓகேங்களா? இதை ஏடிஎம் மிஷின் மாதிரி நம்ம பார்த்தோம்னா தான் நம்ம லாஸ்ன்றது அட்டைன் பண்ணிட்டு போவோம்.
பிஸ்னஸ் மாதிரி பொறுமையாக அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் மணியை மல்டிபிள் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போது கரண்ட்டாக என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ என்ன பேட்டர்ன் நீங்கள் மேபி எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் என்னத்துக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இட் ஹாஸ் பீன் ஃபார்ம்டு. ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகி இன்னைக்கு நியூஸ் வந்ததால மேலே போயிருக்கு. என்னோட கெஸ் என்னவா இருக்கு, இந்த ஸ்டாக்ல இப்படி நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டை பற்றி நம்ம சொல்றது தான் நடக்கும்ன்றது கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு லைன் இருக்கு, இதான் மேக்ஸிமம் லைன் 52 வீக் நான் வச்சிருக்கேன். இதை சப்போஸ் இங்கேருந்து கேரி அவுட் ஆகி பிரேக் அவுட் ஆனாங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 90 rupees போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டாக் நல்ல உங்கள் ரேடாரில் வச்சுக்கோங்க, நல்ல ஸ்டாக்காக இருக்கும். நான் சொல்கிறதால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் எப்போவுமே கிடையாது. எல்லா அனலைஸும் நீங்களும் ஒரு தடவை பாருங்கள், எல்லாமே ரெடிலி அவைலபிள் இந்த இன்டர்நெட். பட் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அனலைஸ் பண்ணாமல் யாருன்னா சொல்கிறாங்கன்ற பேரில் இன்வெஸ்ட் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் மணியோட உங்கள் நாலேஜ் தான் வந்து ரொம்பவே முக்கியம். ஷேர் மார்க்கெட்டில் எப்போ வேணால் நம்ம பணம் சம்பாதிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நாலேஜ் நம்ம சம்பாதிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸஸ் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.